Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 7.9 இருந்து sum number 2 subdivision 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த 3 subdivisionல என்னென்ன procedure follow பண்ணோமோ அதே தான் இந்த 4th subdivisionலையும் நம்ம follow பண்ண போகிறோம். First part, let y is equal to f of x is equal to 1 by 1 plus e power minus x. Okay. First part நம்ம என்ன find out பண்ண போறோம்னா domain. The domain of f of x is R. மொத்தமா இதை இப்படியும் போடலாம் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் போடலாம். ஓகே, ரேஞ்ச் என்ன அப்படின்னா ரேஞ்ச் 0,1. ஓகே, ஏன் நாம் இதை ஆர்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ த டொமைன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆர், அல்லது இப்படி சொல்லலாம். ரேஞ்ச் நமக்கு 0 to 1. ஓகே, அடுத்ததா செகண்ட் பார்ட் இன்டர்செப்ட்ஸ். இப்போ x இன்டர்செப்ட் வேணும். ஸோ y is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். 1 by 1 plus e power minus x is equal to 0. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்டையர் டேர்ம் 0 ஆகிட்டு 1 equal to 0ன்னு வரும். therefore x intercept does not exist. x intercept இல்லை. ஓகே, இப்போ y intercept வேணும் அப்படின்னா for y intercept put x is equal to 0. x ஓட வேல்யூ 0னா அங்கே 1 வந்துடும். y is equal to 1 by 1 plus e power 0. anything to the power of 0, 1. so 1 plus 1 is equal to இங்கே பக்கம் டினாமினேட்டரில் 2 ஆயிரும். ஸோ y intercept y intercept is x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 1 by 2. ரெண்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் பார்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, f of x is equal to 1 by 1 plus e power minus x இல்லையா? இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். f dash of x is equal to u by v மெத்தட் இல்லையா, v u dash, அதாவது 1 plus e power minus x அப்படியே வச்சுக்கிட்டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். மைனஸ் 1 வச்சுக்கிட்டு 1 plus e power x பண்ணால் 0 plus e power minus x, அகைன் இந்த மைனஸ் எக்ஸுக்கு பார்த்தா மைனஸ் 1. ஓகே, ஹோல் டிவைடட் பை 1 plus e power minus x the whole square. இப்போ f dash of x is equal to இந்த என்டையர் டேர்ம் அண்டர்லைன் பண்ணுற என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது நியூமரேட்டரில் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இது f dash of x உடைய வேல்யூ. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f dash of x உடைய வேல்யூ ஈக்குவல்ஸ் 0 நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இங்கே ரைட் சைடில் போட்டுக்கிறேன். e power minus x divided by 1 plus e power minus x the whole square is equal to 0. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது e power minus x is equal to 0ன்னு வந்து எக்ஸ்போனன்ட் ரூல் படி x is equal to minus infinity. x ஓட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைச்சாச்சு. therefore f of x does not have critical points. ஓகே, அடுத்த ஹெட்டிங் கான்கேவிட்டி. f dash of x அதனுடைய வேல்யூ e power minus x divided by 1 plus e power minus x to the power of 2 ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா.
இப்போ இதிலேருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவி மெத்தட் தான் 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் தான். அகெயின் இந்த மைனஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா -1 வரும். மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே ரிட்டைன் ஆயிரும். இங்கே இந்த இடத்துல கவனமாக பார்க்கணும். 2 ஃப்ரண்ட்டில் வரும் பவரில் இருக்கிறது. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கும். திரும்பவும் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளார டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் எக்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நல்லா கவனிங்க. 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2ன்னு இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 முன்னாடி வரும். 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். திரும்ப இந்த 1 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பார்க்கும்போது 0 ப்ளஸ் இ பவர் எக்ஸ்னு வரும், மைனஸ் எக்ஸ்னு வரும். திரும்பவும் இந்த -1க்கு பார்க்கும்போது -1 வரும். நான் தனியாக இது ரஃப் சைடில் போட்டு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் டைமுக்கு. ஓகே, இப்போ இந்த மைனஸ் வேல்யூவும் இந்த மைனஸ் வேல்யூவும் ப்ளஸ் ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ டினாமினேட்டர் பார்ட்டில் 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் பார்ட்லேருந்து காமனாக எடுக்க போகிறத ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஞாபகத்துக்காக இது ரெண்டுமே காமனாக இருக்குது. இந்த டேர்மில் ஒன்று எடுத்துடலாம். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, சாரி, இந்த ஒரு பார்ட் தான் எடுக்கிறோம் இல்லையா. லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னென்னா இங்கே இருக்கிறதுலேருந்து 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு -1 இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2e பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். ஓகே, ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா நியூமரேட்டர் பார்ட்டில் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் இ பவர் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டேர்ம் உள்ளே வரும், இதுலேயும் உள்ளே வரும். ஸோ அப்போ -1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், இங்கே ஏற்கனவே 2e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போது இதிலிருந்து இதில் ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். இங்கேயே போட்டுக்கிறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். சிம்பிளிஃபை பண்ணும்போது இ பவர் 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 2e பவர் மைனஸ் எக்ஸ்லேருந்து மைனஸ் இ பவர் எக்ஸ் போச்சுன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே ஒரு -1 இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே பவர் 4 வந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்கொயர்னே போட்டு வந்துட்டேன். இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கே பவர் 4 வரும். அப்போ ஓகே, இப்போ இதில் இந்த ஒரு டேர்மையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்ன இருக்கும்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பவர் 3ன்னு இருக்கும். ஓகே, கான்கேவிட்டி நம்ம செக் பண்ணுறதுக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை 0ன்னு எடுத்துப்போம் இல்லையா. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரைட் சைடில் போகும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 0 ஆகிடும். நான் ரைட் சைடு போட்டுக்கிறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் அவுட் டேர்ம் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக நம்ம வேல்யூ போடும்போது பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அடுத்ததாக இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, அடுத்து இதனுடைய வேல்யூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0வோட வேல்யூ ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. இங்கே இந்த வேல்யூக்கு e power minus x is equal to 1, therefore x is equal to 0. Therefore, the interval of concavity or minus infinity ல இருந்து 0
and 0 to infinity. Okay. இப்போ இந்த வேல்யூல இருந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0க்குள்ள நான் ஒரு 1 ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். நம்பர் லைன்ல இத போடலாம். டைரக்டா நமக்கு நிறைய போட்டுட்டதனால ஸ்ட்ரைட்டாவே போறேன் நான். இப்போ இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா -1 ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். சே -1 ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். which is equal to x. அப்போ f double dash of x நோட வேல்யூ அதாவது -1 which is equal to e power 1 ஏன்னா -x இல்லையா எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். இங்கே -x இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆகிடும். அடுத்ததா e power 1 அதே போல் -1 whole divided by 1 plus e power 1 to the power of 3. Okay, which is greater than 0. Therefore, f of x is concave up in minus infinity to 0. அடுத்தது in plus infinity 0 to infinity ல நான் x is equal to 1 ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். So f double dash of 1 is equal to e power -1 into e power -1 divided by 1 plus e power -1 to the power of 3. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதே டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம் less than 0 அப்படின்னு. பட் இதை வந்து நம்ம கிளியராக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால இப்போ என்ன செய்யலாம்னா f double dash of 1 is equal to 1 by e ன்னு போட்டுக்கலாமா? அதே போல் இதை 1 by e -1 போடலாமா? whole divided by 1 plus 1 by e to the power of 3. இப்போ மேலே நியூமரேட்டரில் 1 by e into 1 minus e divided by e whole divided by e plus 1 divided by e whole cube. ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணும்போது 1 minus e divided by e square into e cube divided by e plus 1 whole cube. இப்போ இது எதுவும் கேன்சல் பண்ணிடலாமா? நமக்கு லெஃப்ட் அவுட்டாக இருக்கிறது e into 1 minus e whole divided by e plus 1 to the power of 3, which is less than 0. Okay. Therefore, f of x is concave down. அடுத்ததா fifth heading, point of inflection. The point of inflection ல f double dash of x changes its sign from positive to negative when passes through x is equal to 0. Therefore, the point inflection is x is equal to 0. நம்ம இது எப்படி எழுதுவோம்னு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 0, f of 0 ன்னு எழுதுவோம் இல்லையா? Therefore, 0, 1 by 1 plus e power 0, which is 0, 1 by 2. Okay, அடுத்ததா sixth heading, asymptotes. இப்போ ஹாரிசான்டல் செக் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டலில் லிமிட் x tends to infinity 1 plus e power minus x, which is equal to 1 by 1 plus e power minus infinity
is equal to 1 by 1 plus 0 which is 1. Okay. Y is equal to 1 is horizontal asymptote. Okay. Vertical asymptote கிடையாது, slant asymptote கிடையாது. உங்களுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்த உடனே இதை சொல்லிடலாம். வெர்டிகலும் கிடையாது, இது ஸ்லாண்ட் அசிம்ப்டோடும் கிடையாதுன்னு. இப்போ இதனுடைய ரஃப் ஸ்கெட்ச். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது y is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது y is equal to 1 horizontal asymptote. இங்கே 0, 1/2. இது x dash axis மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இதனுடைய வேல்யூ. இது எப்படி இருக்கும் அப்படின்னு இட் கோஸ் லைக் திஸ். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.